அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப எசென்ஷியல் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது. ஸோ நமக்கு மெயினாக வந்து இப்போ தெரிய வேண்டியது வந்து பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர்ஸ் பற்றி தான். ஸோ இது லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுகிறேன். ஸோ பி டைப் செமிகண்டக்டரில் வந்து எந்த டோப்பண்ட் யூஸ் பண்ணுவோம்? ட்ரைவேலண்ட் டோப்பண்ட் தானே. ட்ரைவேலண்ட் டோப்பண்ட். அண்ட் இந்த பி டைப் செமிகண்டக்டரில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ் அண்ட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ். ஸோ அதுவுமே நம்ம எழுதிடலாம் இங்கே. மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் holes, minority charge carriers electrons. ஓகேவா? ஸோ அதே மாதிரி என் டைப் செமிகண்டக்டருக்கும் எழுதுவோம். என் டைப் ஜஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் ரிவைஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். என் டைப் செமிகண்டக்டர் வந்து பென்டாவலண்ட் டோப்பண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பென்டாவலண்ட் டோப்பண்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இந்த கேஸில் எலக்ட்ரான்ஸ் அண்ட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஹோல்ஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நமக்கு இதுதான் வந்து மெயினாக தெரியணும் பிஎன் ஜங்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் வந்து எப்படி நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். எப்படி பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பியூர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம செமிகண்டக்டர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம செமிகண்டக்டர் கிறிஸ்டல். பியூர் செமிகண்டக்டர் crystal. சே சிலிக்கான் செமிகண்டக்டர். பியூர் சிலிக்கான் செமிகண்டக்டர் தான், எந்த டோப்பிங்கும் பண்ணல, இன்ட்ரின்சிக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவ்வளோ தூரத்துக்கு, அதாவது ஒரு 1/3 டிஸ்டன்ஸ் அப்ராக்சிமேட்லி இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரைவேலண்ட் டோப்பிங் பண்ண போகிறோம். ட்ரைவேலண்ட் டோப்பிங். இந்த ரீஜனுக்கு மட்டும் நம்ம வந்து ட்ரைவேலண்ட் டோப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீஜன் மட்டும் நமக்கு வந்து ஒரு பி டைப் செமிகண்டக்டர் பிஹேவ் ஆகும். கரெக்டாக? ஏன்னா ட்ரைவேலண்ட் டோப்பன் பண்ணிங்கன்னா, ட்ரைவேலண்ட் டோப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா பி டைப் செமிகண்டக்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த சைடில் மட்டும் நம்ம ட்ரைவேலண்ட் டோப்பன் யூஸ் பண்ணி இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் டோப் பண்ணுவோம். ஸோ இந்த சைடு வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஹோல்ஸ்னால இந்த இடத்துல வந்து கண்டக்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு பி சைட், பி டைப்பாக பிஹேவ் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம பி சைடு அப்படின்னு கூப்பிடலாம், ஆர் ஜஸ்ட் பி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பென்டாவேலண்ட் டோப்பண்ட் யூஸ் பண்ண போகிறோம். பென்டாவேலண்ட் டோப்பண்ட். சரி, இந்த ரீஜன் வரைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம பென்டாவேலண்ட் டோப்பண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பென்டாவேலண்ட் டோப்பண்ட் வந்து பியூர் செமிகண்டக்டர் கிறிஸ்டலோட டோப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் டைப் செமிகண்டக்டர் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து என் சைட் என் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகேவா? அண்ட் இந்த நடுவில் இருக்கிற ரீஜனும் நம்ம எந்த டோப்பிங்கும் பண்ணல அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பி சைட். ஸோ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இந்த இடத்துல ஹோல்ஸ், இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் மெஜாரிட்டி, அதே இந்த கேஸில் இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி. ஓகேவா? ஸோ இது வந்து அன்டோப்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அன்டோப்ட்
ரீஜன் எந்த ஸ்பெசிஃபிக் டோப்பண்ட்டும் நம்ம வந்து இந்த ரீஜனை நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார்மேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன். இப்படி தான் வந்து பிஎன் ஜங்ஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே டோப் பண்ண ஒரு பி டைப்பையும், சரி இதுதான் நீங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட இந்த பி டைப் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு என் டைப் வச்சுருக்கீங்க, 2 டிஃப்ரெண்ட் செமிகண்டக்டர் வச்சுருக்கீங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்தால் உங்களுக்கு பிஎன் ஜங்ஷன் கிடைக்காது. ஓகேவா? அது ஏன்னா இந்த ஹோல் மெட்டீரியலே வந்து இனிஷியலாக அது ஒரு செமிகண்டக்டர் கிறிஸ்டல் தான். ஸோ இது எல்லாமே வந்து அந்த இன்டர் அட்டாமிக் லெவலில் தான் நடக்குது. இது எல்லாமே வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெட்டலர்ஜிக்கல் ஜாயிண்ட் மாதிரி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபிசிக்கலாக ஒரு பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிஎன் ஜங்ஷன்லாம் கிடைக்காது. இதெல்லாம் வந்து லைக் ஒரு சால்ட் கிறிஸ்டலுக்குள்ளே நடக்கும். அப்படி ஃபார்ம் ஆச்சுனா தான் பிஎன் ஜங்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Can't get a PN junction by physically join two separate P and N type semiconductors. Yeah. ஸோ உங்ககிட்ட ஒரு பி டைப் இருக்குது, உங்ககிட்ட ஒரு என் டைப் இருக்குது. இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன் ஜங்ஷன்லாம் கிடைக்காது. அது ஜஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் பி அண்ட் இண்டிவிஜுவல் என் டைப்பாக தான் பிஹேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்ஜ் கேரியர்ஸ் பற்றி பேசுவோம் இந்த பிஎன் ஜங்ஷனில். ஸோ அதுக்கு ஒரு வாட்டி இதை நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லைனாக நம்ம டாட்டர் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பி சைடு அண்ட் இதுதான் என் சைடு. ஸோ பி சைடில் அவங்களோட தெரியும் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் பர்பஸஸ்க்கு நம்ம நிறைய ஹோல்ஸ் இங்கே வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஆப்வியஸ்லி பி டைப் செமிகண்டக்டரில் எலக்ட்ரான்ஸும் இருக்கும், பட் மெஜாரிட்டியாக வந்து ஹோல்ஸ் தான். பேசிக்கலி நிறைய ஹோல்ஸ் இருக்கும் எலக்ட்ரான்ஸை கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே நிறைய ஹோல்ஸ் நான் வரைகிறேன். அதே மாதிரி என் டைப் சைடில் நம்ம நிறைய எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கலாம். எலக்ட்ரான்ஸ் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஹோல்ஸ் இருக்கும், ஜஸ்ட்டு மைனாரிட்டியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் இங்கே இருக்கிற ஹோல்ஸ். மேஜர்லி இங்கே எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த கேஸில் மேஜர்லி ஹோல்ஸ் தான் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஜஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் பர்பஸஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிஎன் ஜங்ஷனில் நம்ம எந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அப்ளை பண்ணல. ஃபஸ்ட்டு கேஸில் நோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை. ஜஸ்ட் இந்த பிஎன் ஜங்ஷனை மட்டும் நம்ம வந்து இப்போ அனலைஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னலாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பார்டர் லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பேசிக்கலி என் சைடில் நிறைய எலக்ட்ரான்ஸ் அண்ட் பி சைடில் நிறைய ஹோல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டெண்டன்சி என்ன இருக்கும், இந்த எலக்ட்ரான்ஸ் போய் இந்த ஹோல்ஸை ஆக்குபை பண்ணுறது தானே. ஸோ என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த சைடு ட்ராவல் ஆகி இந்த ஹோல்ஸை வந்து ஹோல்ஸில் போய் ரீகம்பைன் ஆகும். இந்த எலக்ட்ரான் இங்கே போய் இங்கே ரீகம்பைன் ஆகும்.
இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே போயிட்டு ரீகம்பைன் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே போய் ஹோல்ஸ் ஆக்கிபை பண்ணும். ஸோ பேசிக்லி என்ன நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் பி கிடையாது என் சைடு, movement of electrons from n side to holes of p side. n side electrons வந்து p side holes போய் ரீகம்பைன் ஆகுது. ஓகேவா? ஸோ என்ன நடக்குதுன்னா, இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், எலக்ட்ரான்ஸ் வந்து n டைப்ல வந்து மெஜாரிட்டி, அதே மாதிரி ஹோல்ஸ் வந்து p டைப்ல மெஜாரிட்டி. ஸோ இது வந்து மூவ்மெண்ட் ஆஃப் majority charge carriers அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்கேஸ் நான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைட்லேருந்து பி சைடுக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஹோல்ஸ் வந்து பி சைட்லேருந்து என் சைடுக்கு மூவ் ஆகிற மாதிரி இது வந்து யோசிச்சுக்கலாம். பட் அது வந்து அவ்வளோ லாஜிக்கலாக இல்லை. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஹோல்ஸை போய் ரீகம்பைன் ஆகிறதான் ஆக்சுவலாக நடக்கிற ப்ராசஸ். ஹோல்ஸ் வந்து ஜஸ்ட்டு அது ஒரு இமேஜினரி டேர்ம் தான், ஜஸ்ட் ஈக்குவல் டு அ பாசிட்டிவ் சார்ஜ். அது வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் ஹோல்ஸ் ஃப்ரம் பி டு என் ஆர் மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் என் சைட் டு பி சைட், ரெண்டு விதமாக நம்ம இது புரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ ரெண்டு கேஸ்லையுமே வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் தான் மூவ் ஆகுது. பியோட மெஜாரிட்டி வந்து ஹோல்ஸ், என்னோட மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால இந்த ப்ராசஸில் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ப்ராசஸ் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைட்லேருந்து பி சைடுக்கு மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து என்ன நடக்குது, மூவ்மெண்ட் ஆர் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் என் சைடு ஆர் addition of electrons to p side அப்படின்னு சொல்லலாம்ல. என் சைட்லேருந்து இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து குறையுது, அதே மாதிரி பி சைடில் இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைட்லேருந்து பி சைடுக்கு ட்ராவல் ஆயிடுது அப்படி சொல்லலாம்ல. ஸோ இதனால என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு வாட்டி ரீட்ராப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் கூட. நான் ரீட்ரா தான் பண்ணுறேன், அது வந்து படிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த கேஸ் வந்து இந்த இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுக்கப்புறம் நான் வரைகிற டயக்ராம் இது. ஸோ சின்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பார்டர் லைன்லேருந்து இந்த பி சைடுக்கு மூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் என் சைடு. ஸோ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து என் சைடு விட்டு வெளியே போகுது, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் வந்து வெளியே போகுது. ஸோ அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜஸ் தானே க்ரியேட் ஆகும். இந்த பார்டரில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் க்ரியேட் ஆகும். அது ஏன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அந்த ரீஜன் விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ பேசிக்கலி அந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் நிற்கும். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே வருதுல்ல, இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் தானே ஃபில் ஆகுது. ஸோ அதனால இந்த இடத்துலலாம் நெகட்டிவ் சார்ஜஸ் க்ரியேட் ஆகும். ஓகேவா? புரியுதா ஏன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்? எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைடை விட்டு எக்ஸிட் ஆகுது, ஸோ அதனால பாசிட்டிவ். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து பி சைடுக்குள்ளே வருது,
ஸோ நியூ நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பி சைடு என்டர் பண்ணுது. ஸோ அதனால பி சைடோட பார்டரில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ளஸ் சைன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், டிக் சைன்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைட்லேருந்து பி சைடு மூவ் ஆகுது. அதனால என் சைடில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், என் சைட் பார்டரில் பாசிட்டிவ் சார்ஜஸ், அதே மாதிரி பி சைட் பார்டரில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த சைடில் பாசிட்டிவ், இந்த சைடில் நெகட்டிவ், சார்ஜ் செப்பரேஷன் இருக்குது. ஸோ சார்ஜ் செப்பரேஷனால என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுதுல. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த சைடில் பாசிட்டிவ், இந்த சைடில் நெகட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டேரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டேரக்ஷனில் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஐஎன்டின்னு கூப்பிடலாம். ஸோ இஐஎன்டினா இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to charge separation. இந்த சார்ஜஸ் பிரியுது இல்லை, அதாவது இந்த இடத்துல பாசிட்டிவ் அண்ட் இந்த இடத்துல நெகட்டிவ் கிரியேட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இஐஎன்டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஐஎன்டினா இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைட்லேருந்து பி சைடுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? பட் சே இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நடுவில் வந்து இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா? அது வந்து இந்த சைடுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது பி சைடை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் போது இந்த எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ வெக்டர் தானே. இதுதானே ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஓகே, இது இப்போ நம்ம கோஆர்டினேட் ஆக்சிஸ் மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல சார்ஜ் வந்து நம்ம எலக்ட்ரான் கன்சிடர் பண்ணோம். ஸோ கியூ வந்து மைனஸ் இ அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் வந்து மேக்னிடியூட் இஐஎன்டி அண்ட் டைரக்ஷன் வந்து லெஃப்டில் இருக்குது. ஸோ லெஃப்ட்னால மைனஸ் ஐ கேப். ஓகேவா? ஸோ நெட்டு வந்து இஇ ஐ கேப். ஸோ ஃபோர்ஸ் வந்து ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது, அதாவது டுவர்ட்ஸ் ரைட். இந்த எலக்ட்ரான் வந்து என் சைட்லேருந்து பி சைடுக்கு போயிட்டு இருக்கு. பட் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல்ல, டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த ஃபோர்ஸ் வந்து அதை வந்து இந்த டைரக்ஷனில் தள்ளுது. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து பி சைடுக்கு அதால் மூவ் ஆக முடியல, அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அவர் எப்படி எழுதலாம்னா எலக்ட்ரான் ஃப்ரம் inside is opposed to move to P side by internal electric field. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த எலக்ட்ரான் வந்து என் சைட்லேருந்து பி சைடுக்கு மூவ் ஆகிறது வந்து இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து தடுக்குது. அதுதான் வந்து இது சொல்லுது. ஸோ பேசிக்கலி இந்த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் என் சைட்லேருந்து பி சைடுக்கு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் மூவ் ஆகுறத இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்டோட மீனிங். ஸோ அண்ட் இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த கேஸில் பி டைப் செமிகண்டக்டரில் ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி. பட் அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஆனால் பட் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பி சைடில். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ இங்கே எலக்ட்ரான்ஸும் இருக்கும், கொஞ்சம் கம்மி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸும் வந்து நம்ம வரையணும், அதே மாதிரி என் சைடில் ஹோல்ஸும் வந்து நம்ம வரையணும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால இந்த பார்டரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பி சைடு.
ஸோ இந்த 2 எலக்ட்ரான் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கேஸில் இங்கே ஒரு 2-3 ஹோல் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து மைனாரிட்டி இது வரைஞ்சி சொல்லிடலாம். இது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹோலும் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர். ஸோ இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவோம்ல. இப்போ தானே அந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரானில் இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரைட் டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண போகுது. ஸோ இந்த எலக்ட்ரான் அண்ட் இந்த எலக்ட்ரான், இந்த 2 எலக்ட்ரான்ஸும் வந்து இந்த டைரக்ஷனில் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹோல், இந்த ஹோல் அண்ட் இந்த ஹோல், இந்த 2 ஹோல், இந்த ஹோலும் இந்த டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால மூவ் ஆகிற டைரக்ஷன் வந்து இது. ஹோல் வந்து ஜஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் தானே, ஹோல் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா Q வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் தி லெஃப்ட். ஸோ ஃபோர்ஸும் வந்து டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் தான். ஸோ ஃபோர்ஸ் ஆன் ஹோல் லெஃப்ட், டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ இந்த மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸ் பி சைடில் இருக்கிற மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸ் வந்து ரைட்டுக்கு மூவ் ஆகும், அண்ட் என் சைடில் இருக்கிற மைனாரிட்டி ஹோல்ஸ் வந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இது வந்து பேசிக்லி மூமெண்ட் ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஓகேவா? ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம வந்து இது எப்படி எழுதலாம்னா, இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் aids movement of minority charge carriers. அதாவது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் மூவ்மெண்ட்டை வந்து இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹெல்ப் பண்ணும். பட் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் மூவ்மெண்ட்டை இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து தடுக்குது. ஓகேவா? இது 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கேர்ஃபுல்லாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ or it helps electrons to move from p side to n side, or holes from n to p. Okay, so and yeah, இந்த மூவ்மெண்ட் ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்க்கு வந்து இந்த 2 நேம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ 2 important terms. ஃபர்ஸ்ட் வந்து diffusion. Diffusionனா என்னன்னா, phenomenon due to which, or இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபைடாக இதை எழுதணும்னா, சிம்பிளாகவே நீங்கள் வந்து இதை மூவ்மெண்ட் ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால் electrons from n to p or holes from p to n. இதுதான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் தான் டிஃப்யூஷன் கூப்பிடுறோம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஃபினாமினன், அதாவது ட்ரிஃப்ட். ஸோ இது வந்து இதோட ஆப்போசிட். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் minority charge carriers
P to N or rolls from N to P. இதுதான் வந்து டூ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ டிஃப்யூஷன்னால ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் ட்ரிஃப்ட்னாலையும் ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு கரண்ட்ஸை வந்து நம்ம வந்து டிஃப்யூஷன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ டிஃப்யூஷன்னால ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து டிஃப்யூஷன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட்னால ப்ரொடியூஸ் ஆக போகிற கரண்ட் பேர் நம்ம ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் சின்ஸ் டிஃப்யூஷன் கேஸ்லையும் ட்ரிஃப்ட் கேஸ்லையும் இந்த சார்ஜ் கேரியர்ஸோட மூவ்மெண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்குது. கரெக்டாக? அதாவது டிஃப்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்லேருந்து பி மூவ் ஆகுது. அதே ட்ரிஃப்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பிலேருந்து என்னுக்கு மூவ் ஆகுது. ஃபஸ்ட் கேஸில் என் டு பி, செகண்ட் கேஸில் பி டு என். ஸோ என்ன எழுதலாம்னா in both cases or simplified எழுதணும்னா direction of movement of charge carriers is opposite for both cases. அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதனால டைரக்ஷன் for both cases in direction of charge carriers is opposite in both cases. Appropriate in both cases. So இதனால direction of diffusion current is opposite to that of drift current. So for example வந்து diffusion current வந்து இந்த directionல I diffusion இருக்குன்னா drift current வந்து இந்த directionல இருக்கும் I drift. So net current பார்த்தீங்கன்னா diffusion current plus drift currentல. ஸோ இது வந்து இந்த ரெண்டு டைரக்ஷன்ஸ் கரண்ட் வந்து ஆப்போசிட். ஸோ இது வந்து நெட் ரிசல்ட் எடுத்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் டிஃப்யூஷன் கரண்ட் மைனஸ் மேக்னிடியூட் ஆஃப் ட்ரிஃப்ட் கரண்ட். இது வந்து நெட் கரண்ட் மேக்னிடியூட். டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் கரண்ட் டாமினேட்டிங்காக இருக்கும் அந்த டைரக்ஷனில் வந்து நெட் கரண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெட் கரண்ட் ஃபார்முலா இந்த பிஎன் ஜங்ஷனில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ பாயிண்ட்ஸ் ஒன்றா படிப்போம். பிஎன் ஜங்ஷன் இஸ் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் மெனி செமிகண்டக்டர் டிவைசஸ். இது வந்து சொல்ல மாட்டேன். நிறைய செமிகண்டக்டர் டிவைசஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் செமிகண்டக்டர் டிவைசஸில் இந்த டயோட்ஸு, ட்ரையோட்ஸு, டிரான்சிஸ்டர்ஸ் இதில் எல்லாமே வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் தான் வந்து பேசிக் பில்டிங் பிளாக். ஓகேவா? ஸோ இப்போ மேட்ரில் வந்து பேசிக் பில்டிங் பிளாக் வந்து ஆட்டம்ஸ் அப்படின்னு தானே சொல்கிறோம். அதே மாதிரி செமிகண்டக்டர் டிவைசஸில் பில்டிங் பிளாக்ஸ் வந்து பிஎன் ஜங்ஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க, எப்படி பிஎன் ஜங்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அதை மாதிரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டூ இம்பார்ட்டன்ட் ப்ராசஸஸ் டிஃப்யூஷன் அண்ட் ட்ரிஃப்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மூவ்மெண்ட் ஆஃப் மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் தான் ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு வந்து flow of electrons from n side and flow of holes from p to n. இதுதான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸோட மூவ்மெண்ட். அண்ட் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டட் டியூ டு செப்பரேஷன் ஆஃப் சார்ஜஸ். அதை சொல்லியிருக்கேன். அண்ட் திஸ் ஃபீல்ட் காசஸ் ஹோல்ஸ் டு மூவ் ஃப்ரம் n to p and electrons to move from p to n. அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்.
இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் லைன்லேயே போட்டிருக்கு. அண்ட் ட்ரிஃப்ட் ப்ரொடியூசஸ் கரண்ட் விச் ஆப்போசிட் டிஃப்யூஷன். இப்போ தான் நான் பார்த்துருந்தேன் ட்ரிஃப்ட் கரண்ட் அண்ட் டிஃப்யூஷன் கரண்ட் வந்து டேரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ பிஎன் ஜங்ஷன் அண்டர் ஈக்குலிபிரியம், அதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த டிஸ்டர்பன்ஸ் எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்ம வந்து தரலைன்னா இந்த பிஎன் ஜங்ஷன் ஈக்குலிபிரியம் கேஸில் நெட் கரண்ட் வந்து 0. அதாவது டிஃப்யூஷன் கரண்ட்டும் ட்ரிஃப்ட் கரண்ட்டும் மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கும். டேரக்ஷன்ஸ் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ஓவராலாக எந்த கரண்ட்டுமே இருக்காது. ஐ டிஃப்யூஷன் ப்ளஸ் ஐ ட்ரிஃப்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறது. ஸோ and this space charge region on either side of the junction is known as the depletion region. இது சொல்ல மாட்டேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த ரீஜன் பிட்வீன் n side and p side, இந்த ரீஜன் இது வந்து டிப்ளீஷன் ரீஜன் சொல்கிறோம். டிப்ளீஷன் ரீஜன் or depletion layer. Depletion layer. Okay. Next one, the potential difference developed in the depletion region prevents the movement of majority charge carriers. நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ்லாம் வரையில அப்படி தெரியும். இங்கே வந்து ஹோல்ஸ் மெஜாரிட்டி அண்ட் இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி. அண்ட் சரி, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேருந்து பி சைடுக்கு மூவ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்றதும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ வந்து இந்த பார்டர்லேருந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அண்ட் இந்த இன்சைட் பார்டரில் உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஓகேவா? ஸோ அண்ட் இதனால இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இன்டர்னல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு இன்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். இதுவும் நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ E is equal to மைனஸ் டிவி பை டிஆர். இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பொசிஷன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா டிவி இஸ் ஈக்குவல் டு இ டிஆர் மைனஸ் இ டாட் டிஆர், இ வெக்டர் டாட் டிஆர். இதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆர் வெக்டர். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால இந்த ரீஜியனில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஸோ இந்த கேஸ் நமக்கு ஆல்ரெடி சார்ஜ் செப்பரேஷன் என்னன்னு தெரியும். இந்த சைடில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ், இந்த சைடில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இந்த சைட்லேருந்து ஹை பொட்டன்ஷியல், இந்த சைட்லேருந்து லோ பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் across the depletion layer is called barrier potential or barrier voltage. ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பேர் தான் வி பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கேஸ் இது ஞாபகம் வச்சு மெயின் பாயிண்ட் என்ன, இந்த கேஸ் நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவுமே கொடுக்கல. இங்கே இருக்கிற ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்குது. அதுவும் வந்து இன்டர்னலாக கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த பேட்டரியோ நம்ம வந்து இந்த கேஸில் யூஸ் பண்ண போகிறது. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்க்கு போவோம்.
இதுதான் இங்கே கொடுத்துருக்க டிப்ளீஷன் ரீஜன் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. அண்ட் இந்த டிப்ளீஷன் ரீஜனோட திக்னஸ் இருக்குல்ல, அது வந்து நியர்லி 10⁻⁻1 மைக்ரோமீட்டர்ஸில் இருக்கும். ஸோ அது வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். thickness of depletion layer இது வந்து approximately 0.1 micrometers or 0.1 into 10⁻⁻6 meters. ரொம்ப ரொம்ப சின்ன திக்னஸ் இது வந்து. ஸோ திக்னஸ் ஆஃப் depletion layer is 0.1 micrometers. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அண்ட் இந்த டயக்ராம்ல உங்களுக்கு எல்லாமே வந்து சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் ஆயிருக்கு இந்த டயக்ராம்ல. ஒன் செகண்ட் கைஸ், ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் வந்து எல்லாமே வந்து சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. அதாவது பி சைட்லேருந்து என் சைடு வந்து ஹோல்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஸ்னால் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அதே மாதிரி என் சைட்லேருந்து பி சைடுக்கு மூவ் ஆகிற ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டி. ஸோ அது வந்து ஹோல் ட்ரிஃப்ட். அண்ட் இந்த ரீஜன் வந்து டிப்ளீஷன் ரீஜன். அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைடு டு பி சைட் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் மூவ்மெண்ட், ஸோ டிஃப்யூஷன். அதே மாதிரி பி சைட்லேருந்து என் சைட் போகிற எலக்ட்ரான்ஸ் வந்து மைனாரிட்டி, ஸோ எலக்ட்ரான் வந்து ட்ரிஃப்ட். ஸோ அது வந்து இந்த டயக்ராம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் நம்ம பார்த்த பிஎன் ஜங்ஷன் அண்டர் நோ எக்ஸ்டர்னல் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டிப்ளீஷன் ரீஜன். அண்ட் இந்த இ இருக்குல்ல, இந்த இ தான் வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது வந்து இங்கே அவங்க வெளியே வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அப்படி படிச்சுக்கலாம். இனிஷியலி டிஃப்யூஷன் கரண்ட் இஸ் லார்ஜ் அண்ட் ட்ரிஃப்ட் கரண்ட் இஸ் ஸ்மால். அதாவது இனிஷியலாக என்ன நடக்குதுன்னா, என் சைட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பி சைடுக்கு மூவ் ஆகுது. அது மட்டும் தான் இனிஷியலாக நடக்குது. ஸோ அதுதான் வந்து டிஃப்யூஷன் current is large and drift current is small அப்படின்னு சொல்றாங்க. As diffusion proceeds, process continues. The space charge region on either side of junction extend. ஸோ இந்த டிஃப்யூஷன் நடக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இன்சைட்லேருந்து பி சைடுக்கு மூவ் ஆக இந்த டிப்ளீஷன் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த ரீஜனை வந்து லைக் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதோட வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதனால ப்ரொடியூஸ் ஆகுது. அதுவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மெஜாரிட்டி சார்ஜ் கேரி மூமெண்ட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுது, இதுவும் பார்த்துக்கணும். அண்ட் இதனால ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் அன்டில் டிஃப்யூஷன் கரண்ட் ஈக்குவல்ஸ் டு ட்ரிஃப்ட் கரண்ட். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைட்லேருந்து பி சைடு வந்துட்டு இருக்கு. இதே சமயத்தில் இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பி சைடு எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைடுக்கு புஷ் பண்ணுது. ஸோ 2 கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த 2 கரண்ட்ஸும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த 2 கரண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது ஈக்குலிபிரியம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த ஈக்குலிபிரியம் கேஸில் நெட் கரண்ட் வந்து 0. இந்த டிஃப்யூஷன் கரண்ட்டும் ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து ஈச் தடவை கேன்சல் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து டயோடு அண்டர் ஈக்குலிபிரியம் V0, பேரியட் பொட்டன்ஷியல் அண்டர் நோ பயஸ். நோ பயஸ்னா நோ எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த பேரியட் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்துருந்தோம்ல, இந்த பொட்டன்ஷியல் இந்த இ சைடுக்கும் என் சைடுக்கும் நடுவில் இருக்கிற டிப்ளீஷன் ரீஜனில் ஜென்ரேட் ஆகிற பொட்டன்ஷியல் தான் பேரியர் பொட்டன்ஷியல். ஸோ இந்த பேரியர் பொட்டன்ஷியல் வந்து வேறு செமிகண்டக்டர் எலிமெண்ட்ஸ்க்கு மாறிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மானியமுக்கு பேரியர் பொட்டன்ஷியல் வந்து 0.3 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் அண்ட் சிலிக்கானுக்கு வந்து பேரியர் பொட்டன்ஷியல் 0.7 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். ஸோ வேறு செமிகண்டக்டருக்கு அது வந்து இந்த வேல்யூ வந்து மாறும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஃபார்வர்ட் பயஸ் பற்றி பார்ப்போம். பிஎன் ஜங்ஷன் அண்டர் ஃபார்வர்ட் பயஸ். ஸோ ஃபஸ்ட்டு பயசிங் நமக்கு தெரியல. பயசிங்னா ஜஸ்ட்டு கனெக்டிங் PN junction to a battery. பார்த்த பிஎன் ஜங்ஷனை ஒரு பேட்டரியால் கனெக்ட் பண்ணுற பேர் தான் பயசிங். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பயசிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபார்வர்ட் பயசிங் கேஸில் இப்போது இதுதான் நம்ம டயோட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க.
ஃபார் பிஎன் ஜங்ஷன் நெக்ஸ்ட் தான். ஸோ இதுதான் நம்ம பி சைடு அண்ட் இது நம்ம என் சைடு. ஓகேவா? அண்ட் இங்கே வந்து நம்ம ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபார்வர்ட் பயாசிங் கேஸில் என்னன்னா பி சைடு வந்து பாசிட்டிவ், அதாவது ஹையர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுவோம். ஹை வோல்டேஜ் டெர்மினலில் பி சைட் கனெக்ட் ஆகிருக்கும் அண்ட் லோ வோல்டேஜ் டெர்மினலில் வந்து என் சைட் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பேட்டரி வந்து இதுதான் நம்ம பேட்டரி. ஓகேவா? ஸோ ஏன்னா இதுதான் பாசிட்டிவ் சைட் ஆஃப் பேட்டரி, நெகட்டிவ் சைட் ஆஃப் பேட்டரி. ஓகேவா? ஸோ இந்த பாசிட்டிவ் சைட் ஆஃப் பேட்டரி வந்து பி சைடு கனெக்ட் ஆகிருக்கும் அண்ட் நெகட்டிவ் சைட் ஆஃப் பேட்டரி வந்து என் சைடு கனெக்ட் ஆகிருக்கும். இது பேர் தான் வந்து ஃபார்வர்ட் பயாசிங். ஃபார்வர்ட் பயாசிங். ஸோ என்ன எழுதலாம்னா பி சைடு டு பாசிட்டிவ் டெர்மினல் and inside to negative terminal. And reverse bias கேஸில் இதே மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ பி சைடில் வந்து நம்ம நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுவோம் அண்ட் என் சைடில் வந்து பாசிட்டிவ் டெர்மினல். அது வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸில் பார்ப்போம். ஸோ பேட்டரி வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகேவா? இந்த டைரெக்ஷன். ஸோ இந்த பேட்டரி வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுவாங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். எக்ஸ்டர்னல். ஏன் எக்ஸ்டர்னல்னா இது வந்து நம்ம டயோடுக்கு வெளில தான் கனெக்ட் பண்ணுறோம். இது டயோடுக்குள்ள பிஎன் ஜங்ஷனுக்கு வெளியே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கூப்பிடுறோம். ஸோ ஒரு பிஎன் ஜங்ஷனில் நம்ம ஆல்ரெடி இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பற்றி பார்த்துட்டோம் அண்ட் அதோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும். கரெக்டா? இ வெக்டர் இன்டர்னல். இதுதான் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர். பேசிக்கலி இ எக்ஸ்டர்னல் இப்படி இருக்கு and E internal direction இப்படி இருக்கு. E internal. So directions of electric fields of battery and barrier potential are opposing. பேட்டரியோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் பிஎன் ஜங்ஷனுக்குள்ளே ஜென்ரேட் ஆகிற இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் ஈச் அதர் இருக்குது. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கரெக்ட் தானே? ஸோ இ நெட் ஈக்குவல் டு இ இன்டர்னல் மைனஸ் இ எக்ஸ்டர்னல். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பிஎன் ஜங்ஷனுக்கு சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம பி சைடு, இதுதான் நம்ம என் சைடு. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து லெஃப்ட் டைரக்ஷன் இருக்குது, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் த ரைட் இருக்குது. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் லெஃப்ட் டைரக்ஷன் வந்து இ இன்டர்னல் மைனஸ் இ எக்ஸ்டர்னல். இதுதான் வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இ நெட். ஸோ இது வந்து நம்ம எப்போ எழுதலாம்னா until magnitude of internal electric field exceeds, அதாவது greater than magnitude of battery EMF.
இப்போ பேட்டரி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எப்போ வந்து நம்ம பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட கம்மியாக இருக்கோ அப்போ வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இஐடி மைனஸ் இ எக்ஸ்டர்னல் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இந்த கேஸில் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இஃப் இதே கேஸில் இஃப் இ எக்ஸ்டர்னல் exceeds E internal. ஸோ பேட்டரியோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா இன் மேக்னிடியூட் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த ரைட்டு தான் இருக்கும். சிம்பிள் வெக்டர்ஸ் தானே. இப்போது இது வந்து லெட்ஸ் சே 4 யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வெக்டர் வந்து 10 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வெக்டர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு யூனிட்ஸ் சேம்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு வெக்டர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நெட் ரிசல்ட் வந்து 10 - 4 அதாவது 6 யூனிட்ஸ் டுவர்ட்ஸ் த ரைட் அப்படி தானே கிடைக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் நான் பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூடில் கிரேட்டராக இருக்குது. அண்ட் டைரக்ஷன் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கோ அதே டைரக்ஷனில் இருக்கும். அண்ட் மேக்னிடியூட் வந்து சப்ட்ராக்ஷன் ஆஃப் த மேக்னிடியூட்ஸ் அதானே. ஸோ இதுதான் வந்து இந்த கேஸில் வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E net is equal to E external minus E internal, and இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் ரைட் டைரக்ஷன். ஸோ இதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கலாம் இந்த கேஸில். ஓகேவா? ஸோ என்ன இங்கே நடக்குதுன்னா பி சைட் இதுதான் நம்ம பி சைட், இது என் சைட், இதுதான் டிப்ளீஷன் ரீஜியன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேட்டரி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம பொறுமையாக ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இ எக்ஸ்டர்னல் இஸ் gradually increased from 0. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குது. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. இ நெட் இஸ் ஈக்குவல் டு இ இன்டர்னல் மைனஸ் இ எக்ஸ்டர்னல். ஸோ இந்த இ எக்ஸ்டர்னலில் தான் நம்ம ஜீரோலேருந்து பொறுமையாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம். ஓகேவா? ஸோ இந்த இ எக்ஸ்டர்னல் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இ எக்ஸ்டர்னல் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? இஐஎன்டி மைனஸ் இஎக்ஸ்டி. ஸோ இந்த ஹோல் குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும்ல. ஸோ இ நெட் வந்து ஹோல் குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இ எக்ஸ்டர்னல் நம்ம இன்க்ரீஸ் பண்ண இ நெட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிறதுனால இந்த ஜங்ஷனோட வித் இருக்குல்ல, இந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித்து வந்து கம்மியாகிட்டே இருக்கும். பேசிக்லி இந்த ரீஜன் வந்து நேரோ ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பி சைட் and n side. Yeah. So the width and the width. Say width வந்து இனிஷியலாக W1 இருந்துச்சு. இந்த கேஸில் width வந்து W2. ஸோ width வந்து குறைஞ்சிரும். அதாவது W2 lesser than W1. ஸோ இது வந்து narrowing of depletion region forward bias. ஸோ இப்போ வந்து நம்ம நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நெட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ வி நெட் is equal to V barrier minus
V external. ஸோ இதே கொஷின் தான் இங்கே ரீரைட் பண்ணியிருக்கேன். இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ், இந்த கேஸில் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்சஸ். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அசச் இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி கிடையாது. ஸோ பட் நீங்கள் டைரக்ஷன்ஸ் வந்து எந்த சைட் பாசிட்டிவ் எந்த சைட் நெகட்டிவ் அதை வச்சு தான் நீங்கள் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நெட் பேரியர் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நெட் பேரியர் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். நெட் பேரியர் பொட்டென்ஷியல். ஓகேவா? ஸோ ஃபார்வர்ட் பயஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ ஸ்லைட்ஸ் ஒரு வாட்டி பார்த்துப்போம். Forward bias, P side is connected to positive and N side is connected to negative. External applied electric field opposes electric field of barrier potential. Internal electric field வந்து அந்த external battery oppose பண்ணுது. Since E external and E battery are in opposite directions. ஸோ இதனால இந்த depletion region வந்து நேரோ ஆகிட்டே இருக்குது, வித் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அண்ட் எஃபெக்டிவ் பேரியர் வித் இஸ் V barrier minus V battery. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், V barrier minus V external. எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் தான் இந்த கேஸில் பேட்டரி. V external in the case of battery EMF. Battery EMF. Yeah. On depletion region width reduces and effective barrier width is V barrier minus V battery until V battery is less than V barrier. பேட்டரியோட இஎம்எஃப் வந்து பேரியர் பொட்டன்ஷியலோட கம்மியாக இருக்கிற வரைக்கும் நெட் பேரியர் வித் வந்து V barrier minus V battery. பேசிக்கலி அப்போ தான் இந்த குவான்டிட்டி வந்து பாசிட்டிவாக இருக்கும். இந்த V பேரியர் வந்து இந்த V பேட்டரியோட அதிகமாக இருக்கணும். இப்போது இந்த V பேட்டரி வந்து V பேரியரோட அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது பேட்டரியோட இஎம்எஃப் வந்து பேரியர் பொட்டன்ஷியலோட அதிகமாக இருந்ததுன்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து பேட்டரியோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனாக இருக்கணும். பேசிக்கலி இந்த குவான்டிட்டி வந்து அப்போ நெகட்டிவ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நான் இந்த இடத்துல எழுதியிருந்தேன் ஆக்சுவலாக. Until E internal is greater than E external, net electric field வந்து internal electric field directionல இருக்கும். If external electric field is greater than internal electric field, net electric field direction வந்து external electric field directionல இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நான் எழுதிட்டேன். ஜஸ்ட் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் டோட்டல் கரண்ட் வந்து கரண்ட் டியூ டு ஹோல்ஸ் ப்ளஸ் கரண்ட் டியூ டு எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த கேஸில் வந்து கரண்ட் வந்து மில்லி ஆம்பியர் மேக்னிடியூட்ஸில். ஸோ நெட் கரண்ட் is equal to I due to holes plus current due to electrons. And order of milliampere. ஸோ ஃபார்வர்ட் பயஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து மில்லி ஆம்பியர் மேக்னிடியூட்ஸில் இருக்கும். அதாவது லெட்ஸ் சே 2 milliamperes ஆர் 5 milliamperes இந்த மாதிரி கரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்வர்ட் பயஸில் கிடைக்கும். ஸோ ஃபார்வர்ட் பயஸ் ஆஃப் PN ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் பயஸை பற்றி பார்ப்போம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம இங்கே எழுதிக்கலாம். டயோட் ஆர் PN junction is conducting in forward bias. ஸோ ஃபார்வர்ட் பயஸிங் நம்ம பண்ணும்போது PN ஜங்ஷனில் வந்து கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து PN ஜங்ஷன் அண்ட் ரிவர்ஸ் பயஸ் பற்றி பார்ப்போம். ஏன்னா ஃபார்வர்ட் பயஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போது ரிவர்ஸ் பயஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ரிவர்ஸ் பயஸில் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன், P சைடு வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி. Negative terminal of battery is connected. அதே மாதிரி N சைடில் பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறோம்.
N side is connected to positive terminal. Positive terminal of battery is connected. ஸோ நம்ம டயக்ராம் வந்து எப்படி இருக்கும் அந்த கேஸில் வந்து இதுதான் நம்ம பிஎன் ஜங்ஷன். இதுதான் நம்மளோட பி சைட் ஆஸ் யூஷுவல். அண்ட் இது என் சைட். உங்களுக்கு வந்து நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறோம். பி சைடில் வந்து நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சைடில் நெகட்டிவ் அண்ட் என் சைடில் வந்து பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ ஹையர் பொட்டென்ஷியல் வந்து என் சைடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் பாசிட்டிவ், இந்த சைட் நெகட்டிவ். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டைரக்ஷன். ஸோ என் சைடு வந்து கனெக்டட் டு பாசிட்டிவ், பி சைட் கனெக்டட் டு நெகட்டிவ். இதுதான் வந்து ரிவர்ஸ் பயாஸ் கேஸ். ரிவர்ஸ் பயாஸ் ஓகேவா? ஸோ இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ஸ் பார்த்துருவோம். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். இ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதுவும் லெஃப்ட் டைரக்ஷனில் இருக்கும் இந்த கேஸில். அதாவது என் சைட்லேருந்து பி சைட் டுவர்ட்ஸ் தான் இருக்கும். என் சைட் டு பி சைட். இ இன்டர்னல். ஸோ நம்ம மெயினாக அப்சர்வ் பண்ண வேண்டியது இங்கே என்னன்னா, இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன் இருக்குது. ஸோ டைரக்ஷன்ஸ் ஆஃப் internal and external are same. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் வந்து நீங்கள் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி எழுதலாம்? இ நெட் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சம் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இ இன்டர்னல் ப்ளஸ் இ எக்ஸ்டர்னல் டேரெக்டாகவே எழுதிக்கலாம். அண்ட் டைரக்ஷன் வந்து ஆப்வியஸ்லி டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கும் இந்த கேஸில் டைரக்ஷன். ஸோ ஜங்ஷனை நம்ம தனியாக அனலைஸ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்மளோட பி சைட். இது நம்மளோட என் சைட். ஓகேவா? அண்ட் பி சைடில் மெஜாரிட்டி ஹோல்ஸ் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஜஸ்ட்டு வரையறேன். அண்ட் என் சைடில் மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ். அண்ட் அதே மாதிரி பி சைடில் ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ வெரி லெஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆன் பி சைட் விச் ஆர் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அண்ட் என் சைடில் இருக்கிற ரொம்ப கம்மியான ஹோல்ஸ் அதையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த கேஸில் பிஎன் ஜங்ஷன் இப்படி தான் இருக்கும். அண்ட்
net electric field direction obviously towards left in the direction. E external. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்க போகுது இந்த டிப்ரெஷன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ், அப்போ பி சைடில் இருக்கிற மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸை வந்து என் சைடுக்கு மூவ் பண்ண வைப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைட் இருக்கும் அந்த எலக்ட்ரான் வந்து பி சைட்லேருந்து என் சைடுக்கு மூவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது ஹோல்ஸ் வந்து என் சைட்லேருந்து பி சைடுக்கு மூவ் ஆகும். இந்த ஹோல் வந்து என் சைட்லேருந்து பி சைடுக்கு மூவ் ஆகும். ஸோ பேசிக்கலி என்ன நடக்குதுன்னா, மூவ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், மூவ்மெண்ட் ஆஃப் minority charge carriers இந்த கேஸில் வெறும் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் தான் மூவ் ஆகும். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் தானே என்லேருந்து எலக்ட்ரான்ஸ் பீக் மூவ் ஆனால் தான் அது வந்து டிஃப்யூஷன் கரண்ட் ஆர் கரண்ட் டியூ டு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னு சொல்லுவோம். பட் இந்த கேஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து பி சைட்லேருந்து என் சைடுக்கு வருது. பி சைடில் வந்து ரொம்ப கம்மியான எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது அண்ட் அந்த எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் பி சைட்லேருந்து என் சைடுக்கு வருது. ஸோ அந்த கேஸில் இருக்க போகிற கரண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற சார்ஜஸே வந்து ரொம்ப கம்மி. ஸோ என்ன எழுதிக்கலாம்னா, drift current னா current due to minority charge carriers. So drift current வந்து diffusion current ஓட கம்மியா இருக்கும், but very much lesser than diffusion. இது ஏன்னா என் சைட்லேருந்து பி சைடுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு நிறைய கரண்ட் கிடைக்கும். பட் எலக்ட்ரான்ஸ் வந்து பி சைட்லேருந்து என் சைடுக்கு மூவ் ஆகும்போது, ஒரு ஹோல்ஸ் வந்து என் சைட்லேருந்து பி சைடுக்கு மூவ் ஆகும்போது சார்ஜ் கேரியர்ஸே ரொம்ப கம்மி, லெஸ் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிடைக்க போகிற கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், drift current is less than diffusion current. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆடப் ஆகுதுல்ல, இ நெட் இஸ் ஈக்குவல் டு இ இன்டர்னல் ப்ளஸ் இ எக்ஸ்டர்னல். ஸோ இது ரெண்டும் ஆடப் ஆகிறதுனால இந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து லென்த்தன் ஆகும், வித் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கேஸ்லேருந்து உங்களுக்கு மேபி இந்த கேஸ் கிடைக்கும், பி சைட் என் சைட் அண்ட் இதுதான் டிப்ளீஷன். இதுதான் இந்த கேஸில் நியூ வித். ஸோ இங்கேருந்து இங்கே போகும்போது உங்களுக்கு டிப்ளீஷன் ரீஜனோட வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரிவர்ஸ் பஸ் கேஸில். அண்ட் அதே மாதிரி நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்சஸ்க்கும் எழுதலாம். வி நெட் potential difference is equal to V due to barrier potential plus V due to battery, or V barrier plus EMF of battery. This is net barrier potential. Net barrier potential. ஸோ சின்ஸ் இந்த கேஸில் வெறும் டிஃப்யூஷன் கரண்ட் மட்டும்தான் இருக்கிறதுனால, அண்ட் டிஃப்யூஷன் கரண்ட் வந்து இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம், தட் வெரி மச் லெஸ்ஸர் தான் டிஃப்யூஷன் கரண்ட். drift current very much lesser than diffusion current. So drift current is of order of microampere.
மைக்ரோ ஆம்பியர்னா 10 to the power minus 6 of 1 ampere. 1 micro ampere is 10 to the power minus 6 of 1 ampere. ஸோ இது வந்து வெரி வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். ஸோ ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து டிஃப்யூஷன் கரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லெஸ் குவான்டிட்டி. இப்படி 1000 டைம்ஸ் ஆர்டர் வந்து டிஃப்யூஷன் கரண்ட்டோட கம்மி. ஸோ டிஃப்யூஷன் கரண்ட் வந்து இந்த இந்த வேல்யூ வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்லிஜிபிள் கரண்ட், ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட். ஸோ என்ன எழுதலாம்னா in reverse bias PN junction is non-conducting. நான்-கண்டக்டிங்னா எந்த எலக்ட்ரிசிட்டியும் ஃப்ளோ ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இருக்கும். 10 to the minus 6 ஆம்பியர் ஆர்டரில் வந்து கரண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். இது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள். ஸோ அதனால இது வந்து நான் கண்டக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் பேஸில் PN junction இஸ் நான் கண்டக்டிங். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்கிறேன். இது வந்து எப்போ நடக்கும்னா until V external lesser than V breakdown அப்படின்னு ஒரு நியூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இங்கே V breakdown. ஸோ இந்த அபவ் அனாலிசிஸ் எல்லாமே இந்த எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V breakdown அப்படின்ற ஒரு குவான்டிட்டியோட கம்மியாக இருந்தால் தான் இந்த அபவ் டெரிவேஷன் தான் வந்து வேலிட். ஓகேவா? அதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக பேட்டரியிலேருந்து அப்ளை பண்ணுற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதுக்கு ஒரு மேக்ஸிமம் லிமிட் இருக்குது. இந்த மேக்ஸிமம் லிமிட் பேர் தான் V breakdown அப்படின்னு சொல்கிறோம். பிரேக் டவுன் வோல்டேஜ், பிரேக் டவுன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பிரேக் டவுன் பொட்டன்ஷியலோட கம்மியாக இருக்கும்போது நம்ம பண்ண அபவ் கேல்குலேஷன்ஸ்லாம் கரெக்ட். இப்போது எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இது பிரேக் டவுன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை எக்ஸீட் பண்ணிடுச்சுன்னா ஒரு கிரேட்டர் தென் பிரேக் டவுன் வோல்டேஜாக இருந்ததுன்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கேஸில் வந்து electric field external or E net electric field is huge. Very high potential difference. அதாவது E-net, E external plus E internal வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் வந்து பிரேக் டவுன் வோல்டேஜை எக்ஸீட் பண்ணிடுச்சுன்னா. ஸோ இந்த கேஸில் வந்து என்ன ஆகும்னா enormous amount of current flows. This can damage the diode. பேசிக்கலி PN junction தான் டயோடு அப்படின்னு கூப்பிடுறோம். ஓகேவா? இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இங்கே நம்ம பார்க்குற கேஸில் நெட் பொட்டன்ஷியல் வந்து V பேரியர் ப்ளஸ் V பேட்டரி கரெக்டாக. இந்த V பேட்டரி வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் இருக்கலாம். இந்த V பேட்டரி வந்து அந்த குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா இந்த நெட் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால
ரொம்ப என்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப் டு அ பாயிண்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் கிராஃப் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம கிராஃப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு கிராஃப் வரையறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு நான் டு ஸ்கேல் கிராஃப் தான். ஸோ இது வந்து நம்ம நெட் கரண்ட் அப்படின்னு எடுத்துப்போம் இந்த ஆக்சிஸில். அண்ட் இந்த ஆக்சிஸில் வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த டயோடில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் கேஸில். ஸோ இனிஷியலாக வந்து ரிவர்ஸ் பயாஸ் பி இன்ஜெக்டர் இஸ் நான் கண்டக்டிவ். ஸோ அப் டு அ சர்டன் வோல்டேஜ், அதாவது ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரைக்கும் கரண்ட் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளாக தான், கம்மியாக தான் இருக்கும். இந்த பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் ஸோ இங்கே இருக்கிற போகிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V தான் V பிரேக் டவுன். ஸோ டி வந்து டி பிரேக் டவுன் ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த டயோடில் இருக்கிற போகிற கரண்ட் வந்து 0, ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். ஸோ ரிவர்ஸ் பயாஸில் வந்து டயோடு வந்து நான் கண்டக்டிவ். பட் இந்த வி வந்து வி பிரேக் டவுனை தாண்டிடுச்சு, அதாவது இந்த ரீஜனில் கரண்ட் வந்து என்னார்மஸ்லி லார்ஜாக இருக்கும். கரண்ட் வந்து இப்படி பீக் ஆகும், ரொம்ப அதிகமாகும் கரண்ட். ஸோ இதோட ஹையாக இருக்கும் கரண்ட் வந்து இப்படி இருக்கும், ரொம்ப எனார்மஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த பொட்டென்ஷியல் பேர் தான் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிரேக் டவுன் பொட்டென்ஷியல் ஒரு பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ இந்த பொட்டென்ஷியலை வந்து நம்ம தாண்டி இன்னும் அதிகமாக பொட்டென்ஷியல் அப்ளை பண்ணோம்னா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோஸ். ஸோ இந்த கரண்ட்னால டயோடு வந்து ஓவர் ஹீட் ஆகி டயோடு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ டயோடு வந்து வெடிச்சிருவோம் அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம், ஓகேவா? ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைட்ஸ் பார்ப்போம். ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே தான் இந்த பாயிண்ட்ஸாக இருக்குது. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பேட்டரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சேம் டைரக்ஷன், and barrier width increases and diffusion region widens. Effective barrier width வந்து summation of barrier potential and battery voltage. Diffusion current decreases enormously as compared to foil burst. ஸோ இந்த கேஸில் வெறும் ட்ரிஃப்ட் கரண்ட் தான் இருக்கும், டிஃப்யூஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இந்த கேஸில் மூவ் ஆகவே இல்லை. அண்ட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் will be aided by the effective potential. அதுவும் நம்ம வந்து எப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் ட்ரிஃப்ட் கரண்ட் இஸ் அப்சர்வ் டு தி ஆர்டர் மைக்ரோ ஆம்பியர். இதுவும் வந்து நான் சொல்லிட்டேன். So to a certain voltage, current is only due to drift. When V is equal to breakdown voltage, diode current increases sharply. அதுதான் நான் இன்னும் சொல்லிட்டேன். நம்ம வந்து எப்போ அந்த breakdown voltage exceed பண்ணி போகிறோமோ diode current வந்து ஷார்ப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த கிராஃபில் வந்து போட்டிருக்காங்க. If current exceeds the rated value, diode gets damaged. diode வந்து டேமேஜ் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ஃபார்வர்ட் பயாஸ் இந்த ரிவர்ஸ் பயாஸ் இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம வந்து ஐ வர்சஸ் வி கிராஃப் வந்து பிளாட் பண்ணி சேர்த்து வரேன்னு சொன்னால் அதுதான் வந்து ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்ட் வந்து வியோட எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த டயக்ராம் மூலிமா இப்போ வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேஸில் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கேஸ், ஓகேவா? ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம். இனிஷியலாக வந்து எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. அண்ட் ஒரு வேல்யூ வந்து நம்ம எக்ஸீட் பண்ணிட்டோம்னா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே பாயிண்ட்ஸில் போட்டிருக்கு. ஸோ இன் ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் வெரி ஸ்லோலி, ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளி. பேசிக்கலி இந்த கர்வில் வந்து நீங்கள் பாருங்கள், இனிஷியலாக வந்து இன்க்ரீஸ் வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. ஆஃப்டர் தி கேரக்டரிஸ்டிக் வோல்டேஜ் டயோட் கரண்ட் இன்க்ரீசஸ் சிக்னிஃபிகண்ட்லி. ஒரு பர்டிகுலர் வோல்டேஜை வந்து நம்ம தாண்டிட்டோம்னா இந்த ஃபார்வர்ட் பயாஸ் கேஸில் வந்து இது நம்ம சரி ஃபார்வர்ட் பயாஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் அந்த மாதிரி கூப்பிட்டுருக்கலாம். இது வந்து நம்ம ஜென்ரலாக பிரேக் டவுன் வோல்டேஜ் கூப்பிட மாட்டோம். பிரேக் டவுன் வந்து ரிவர்ஸ் பயாஸ்க்கு தான். பட் ஃபார்வர்ட் பயாஸ் கேஸில் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வந்து நம்ம தாண்டி போகிறோம்னா கொஞ்சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் கூட கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த ஷார்ப் கர்வ் வந்து இண்டிகேட் பண்ணுது. எக்ஸ்போனன்ஷியலின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் அதோட மீனிங். ஸோ இந்த குறிப்பிட்ட வோல்டேஜை தான் நம்ம வந்து த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அப்படின்னு கூப்பிட்டோம், ஆர் கட்-இன் வோல்டேஜ் அப்படின்னு கூப்பிட்டோம். இது வந்து இந்த ஜெர்மானியம்க்கு 0.2 அண்ட் சிலிக்கனுக்கு வந்து 0.7. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் பயாஸ் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா
கரண்ட் இஸ் வெரி ஸ்மால். இனிஷியலாக வந்து இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் ஜீரோ கரண்ட் தான் இருக்கும் டையோடில். ஸோ வெரி க்ளோஸ் டு த x equal to 0 லைன். ஓகேவா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வெரி க்ளோஸ் டு y equal to 0 லைன், தட் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, ஸோ இனிஷியலாக பிரேக் டவுன் வோல்டேஜை தாண்டுற வரைக்கும் கரண்ட் வந்து ஜீரோ. அண்ட் நம்ம பிரேக் டவுன் வோல்டேஜை தாண்டிட்டோம்னா, அதாவது இந்த பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணிட்டோம்னா கரண்ட் வந்து எனார்மஸாக ஸ்பைக் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த லைன் இண்டிகேட் பண்ணுது. So, however, for special cases at very high reverse bias, the current suddenly increases அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதான் வந்து வேர்ட்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிம்பிள் சிலிக்கன் டயர் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ பிஎன் ஜங்ஷன்ஸ் பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஃபார்வர்ட் பைஸ் ரிவர்ஸ் பைஸும் பார்த்துட்டோம். அண்ட் நான் பைசிங் கேஸஸும் ஃபஸ்ட்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ கொஷின் வந்து இதுதான், செப்பரேட் ஒயிட் போர்டில் எடுத்து கொஷினை படிச்சுட்டு வர வழி. ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிலிக்கன் டயோட் இஸ் ஷோன் in the figure. Calculate the resistance of the diode at 15 milliampere and at -10 volts. VD is equal to -10 volts. இந்த ரெண்டு பாயிண்ட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் கேஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கேஸில் வந்து ஐடி equal to 15 milliampere, or இது வந்து 15 to 10 to the power -3 amperes எழுதிக்கலாம். ஸோ இந்த பாயிண்டில் ஐடி வந்து இந்த வேல்யூவாக இருக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஆர்டி டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டெல் வி பை டெல் ஐ. இந்த ஃபார்ம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். இதுதான் அவங்க கேட்குறாங்க கொஷனில் பேசிக்கலி. ஸோ இது வந்து நம்ம இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ நம்ம பேசிக்லி வந்து ஒரு நார்மல் 2D பிளேனில் வந்து ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்கும்போது ஒரு ரேண்டம் கர்வ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ், ஒரு ரேண்டம் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ், இது லெட்ஸே x1, இது y1 வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் x1, y1. ஸோ இந்த பாயிண்டில் ஒரு டேஞ்சன்ட்டை நம்ம வரைவோம். ஸோ ஸ்லோப் of tangent வந்து என்னது, dy by dx தானே. பட் இந்த கர்வில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் கோஆர்டினேட்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும், கோஆர்டினேட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஃபங்க்ஷனை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் கோஆர்டினேட்ஸை x1 y1ன்றதை அப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதே கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த கேஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வோல்டேஜ் இருக்குது, வி இருக்குது. ஒய் ஆக்சிஸில் கரண்ட் ஐ. வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் தான் எஸ்ஐ யூனிட். கரண்ட் வந்து இங்கே மில்லியாம்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஆம்பியராக மாற்றும் போது 10⁻³ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எழுத தேவையில்லை. இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணும்போது யூனிட்ஸை கரெக்டாக மாற்றிக்கலாம். கரண்ட்ஸ் வந்து மில்லியாம்ஸ். ஸோ இதே கேஸில் அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, டெல் வி பை டெல் ஐ. நம்மளுக்கு ஸ்லோப் வந்து என்ன சொல்லுது, ஸ்லோப் வந்து dy by dx தானே. dy by dx ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு dy by dx. ஸோ இந்த கேஸில் dy by dx எடுத்தீங்கன்னா என்ன வரும், y வந்து கரண்ட், ஸோ di by dv. ஸோ இந்த கிராஃபோட இந்த கர்வில் வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சோன்னா di by ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வோல்டேஜ் தான் கொடுக்கும். பட் நம்மளுக்கு வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் இருக்கணும். பேசிக்லி இதை வந்து நம்ம ஒன்னால் இது வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், அதாவது டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஸ்லோப் இந்த கேஸில். ஸோ 1 ஸ்லோப் எடுத்திங்கன்னா டிவி பை டிஏ. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிக்வயர்ட். டிவி பை டிஏ தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கிராஃபை நம்ம வந்து பார்ப்போம். இந்த கிராஃபில் வந்து நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியும், அண்ட் இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸும் நமக்கு தெரியும். ஸோ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0.8x அண்ட் ஒயில் வந்து 20. ஸோ 20. ஸோ மில்லி ஆம்ஸாக இருக்கிறதுனால நான் ஆம்பியராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000 டிவைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து 0.8. ஸோ இது வந்து 0.5. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 0.5. 0.5, y axis வந்து 10 divided by 1000 amps. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0.8, 0.02 அண்ட் இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் 0.5, 0.01. ஸோ நம்ம பேசிக்கலி ஜஸ்ட் இந்த லைனோட ஸ்லோப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஸோ ஸ்லோப் m தான் ஸ்லோப்பாக டினோட் பண்ணுறோம். ஸ்லோப் is equal to m is equal to dy by dx. ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட்லேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ dy கால்குலேட் பண்ணுறோம்னா 0.02 மைனஸ் 0.01 இந்த y கோஆர்டினேட் மைனஸ் இந்த y கோஆர்டினேட் டிவைடட் பை இந்த x கோஆர்டினேட் 0.8 மைனஸ் இந்த x கோஆர்டினேட் 0.5. நீங்கள் எங்கே என்னன்னா ஸ்டார்ட் பண்ணலாம், பட் இந்த ஆர்டரை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லோப் வந்து 0.01 டிவைடட் பை 0.3. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 1 டிவைடட் பை 30. இதுதான் வந்து ஸ்லோப். ஸோ ஸ்லோப் வந்து என்ன, இந்த கேஸில் ஸ்லோப் வந்து டிஐ பை டிவி. ஸோ டிஐ பை டிவி வந்து 1/30. ஸோ நம்மளுக்கு வேண்டியது வந்து ஆர்டி, அது வந்து டிவி பை டிவி. ஸோ ஆர்டி டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிவி இஸ் ஈக்குவல் டு 30 ohms. ஸோ இதுதான் இந்த கேஸில் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து at current is equal to 15 milliamperes. அண்ட் இது வந்து 15 milliamperesல மட்டும் கிடையாது, இந்த கர்வ் வந்து இந்த ரீஜனில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த ரீஜனில் இருக்கிற ஆல் வேல்யூஸ் ஆஃப் கரண்ட்டுக்கு இந்த டைனமிக் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சேமாக தான் இருக்கும், 30 ohms. ஸோ இதுதான் ஃபஸ்ட் பார்ட்டோட சொல்யூஷன். இப்போ வந்து நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம். செகண்ட் பார்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் அட் VD is equal to -10. அதாவது இந்த பாயிண்டில் வந்து என்ன டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப சிம்பிள் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது. ஃபார்முலா RD is equal to dV by DI. கரெக்டாக இந்த கேஸில் வந்து வோல்டேஜ் வந்து -10 கொடுத்துருக்காங்க அண்ட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, லைக் 1 மைக்ரோ ஆம்பியர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ 1 மைக்ரோ ஆம்பியர் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 × 10⁻⁶. ஸோ டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10⁻7 ohms. ஸோ இதுதான் இந்த கேஸில் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ்.